ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்ஐசி இன்ஜினியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கரண்ட்டாக இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் வச்சுருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அது ரிலேட்டட் டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து இப்போ கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஸோ அது ரிலேட்டட் டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு C++, பைத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பற்றிலாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கரண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இது ரிலேட்டடான ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கரண்ட்டாக மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ, இமேஜ், சிக்னல் ப்ராசஸிங் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மிஷின் லேர்னிங், ஆர்கிடெக்சர் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை டு ஜாப்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், லொக்கேஷன், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லிங்க்டின், கிட்டப் இந்த மாதிரி யூஆர்எல் இருக்கும் இல்லையா, உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்கள் பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். நெக்ஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் கேட்கும். ஸோ லாஸ்ட்டாக ரிவ்யூ அண்ட் சப்மிட்னு இருக்கும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். ஸோ அதெல்லாம் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.